ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெர்சடைல் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்த் இந்தியன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம தால் மக்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, நான், ஜீரா ரைஸ் கூட சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 விதமான பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1 கப் ராஜ்மா எடுத்து வச்சுருக்கிறேன், 3/4 கப் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன், 3/4 கப் கொண்டைக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வைங்க. எட்டு மணி நேரம் கழித்து பாருங்கள், பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. ராஜ்மா, கருப்பு உளுந்து பாருங்கள், பருப்பு எப்படி நல்லா ஊறிடுச்சுன்ட்டு. கொண்டைக்கடலை, இப்போ இந்த 3 பருப்பையும் நம்ம சட்டியில் சேர்த்து வேக வைக்கலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு அரை மணி நேரம் பருப்பை நல்லா வேக வைங்க. இப்போ பாருங்கள், பருப்பு 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். மசிச்சு எடுத்து தான் நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு பார்க்கலாம். 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி இலை தேவையான அளவு, 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட மசாலா பொருட்களும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள்ஸ்பூன் சுகர், உப்பு தேவையான அளவு. வாங்க தால் மக்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சு பட்ரு ஹீட் பண்ணிக்கோங்க. நான் 50 கிராம் பட்ரு எடுத்துருக்கிறேன். அதை 2 துண்டாக கட் பண்ணி ஒரு துண்டை இப்பையும் ஒரு துண்டை லாஸ்ட்லேயும் சேர்க்க போகிறேன். பட்ரு மெல்ட் ஆகட்டும் நல்லா. பாருங்கள், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ணிய வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். பாருங்கள், வெங்காயம் லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க.
10 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வைக்கலாம். பச்சை வாசனை நல்லா போகட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருக்கிற பட்டர்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு தேவையான அளவு. ஆல்ரெடி நான் பருப்பு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறேன், அதனால் உப்பு பார்த்து சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலா வாடை போகிற அளவுக்கு. பாருங்கள், மசாலா வாடையெல்லாம் நல்லா போய் வெண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாலாம் அந்த பருப்புக்குள்ளே இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னமும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 10 மினிட்ஸ் இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது. மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட கடைசியாக நம்ம கஸ்தூரி மெத்தியை நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டால் மக்னி ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.